சில நேரங்களில் நீ நினைத்தது நடக்காது. அதனால் மனம் உடையாதே என் பிள்ளையே. நான் உனக்காக சிறந்த பாதையை அமைத்துக் கொண்டிருக்கிறேன். நீ எதிர்பார்ப்பது சிறியது. நான் தரப்போகும் அருள் அதைவிட பெரிது. நீ சில நேரங்களில் கதவுகள் மூடப்படுவதை பார்த்து துன்பப்படுவாய். ஆனால் அந்த மூடப்பட்ட கதவு உன்னை தவறான வழியிலிருந்து தடுத்தது என்பதை பிறகு அறிந்து கொள்வாய். என் அருள் சில சமயம் மறுப்பு வடிவில் வரும். ஆனால் அது மறுப்பு அல்ல, அது பாதுகாப்பு. நீயிடம் ஆசைகள் உண்டு. அவையெல்லாம் நிம்மதியாக நிறைவேற வேண்டுமென விரும்புகிறாய். ஆனால் ஆசைகள் அனைத்தும் உன் நன்மைக்கு அல்ல. சில ஆசைகள் உன்னை சிக்க வைக்கும் வலை. அதனால் நான் சிலவற்றை நிறைவேற்றாமல் வைக்கிறேன். நீயோ அதை தண்டனையாக எண்ணுகிறாய். ஆனால் அது என் கருணை. நீ சிறுவனாக இருந்தபோது தீயை தொட முயன்றால் தாய் உன் கையை பிடித்து நிறுத்துவாள். அந்த நொடி உனக்கு துன்பமாய் தோன்றும். ஆனால் அந்த நொடிதான் உன் உயிரை காப்பாற்றும். நான் அந்த தாய் போலத்தான் பிள்ளையே. நீ நம்பிக்கை இழக்காதே. நம்பிக்கை என்பது இருளில் ஒளியேற்றுவது போல. நீ காணாத பாதையில் நடக்கும்போது அந்த ஒளி உன்னுள் எரிந்து கொண்டிருக்கிறது. நீ உன் இதயத்தில் நம்பிக்கையை வைத்துக் கொண்டால் எந்த இருளும் உன்னை விழுங்க முடியாது. நம்பிக்கை இல்லாத மனம் கடல் இல்லா கரை போல வறண்டது. ஆனால் நம்பிக்கையுள்ள இதயம் மழை பெய்த நிலம் போல உயிர் பூட்டும். நீ ஒரு நாள் உன் வாழ்வின் சிக்கல்களில் மயங்கி நிற்பாய். வழி தெரியாது போகும். அப்பொழுது அமைதியாக நிமிடம் ஒன்றை நிறுத்து. உன் மூச்சை உணரு. அந்த மூச்சு என் மூச்சுதான். நீ அதில் கவனம் செலுத்தினால் உன் மனம் தெளிவடையும். அந்த தெளிவில் நான் பேசுவேன். என் குரல் மெல்லியதாக இருக்கும். அது காற்றின் இசை போல ஒலிக்கும். நீ பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்று சொல்வேன். நீ துன்பப்பட்டால் அதை கடவுளின் அருளாக பார்க்க கற்றுக்கொள். துன்பம் இல்லாமல் ஆன்மா விழிக்காது. கல் மீது சுத்தி விழுந்தால் வலி வரும். ஆனால் அந்த அடியால் தான் கல் வடிவம் பெறுகிறது. அதுபோல உன் சோதனைகள் உன்னை வடிவமைக்கின்றன. நீ அழுவதால் பலவீனமல்ல. அந்த கண்ணீர் உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் புனித நீர். நீ பிறரை குறை கூறாமல் உன் இதயத்தை பார்த்துக்கொள். உலகம் உன்னுடைய பிரதிபலிப்பு. நீ நன்மையாயிருந்தால் உலகமும் நன்மையாய் தோன்றும். உன் மனம் இருளில் இருந்தால் வெளிச்சமும் நிழலாய் தோன்றும். பிறரை மாற்ற முயலாதே. உன் உள்ளத்தை ஒளியாய் மாற்று. அந்த ஒளி பிறருக்கே வழிகாட்டும். நீ ஒருவரை வெறுப்பது உன் இதயத்தில் ஒரு நிழலை வளர்ப்பது போன்றது. அந்த நிழல் முதலில் சிறியது, பின்னர் உன்னை முழுமையாக மூடிவிடும். வெறுப்பு ஒரு நஞ்சு. அதை நீ குடித்து மற்றொருவரை வதைக்க முயலுகிறாய். ஆனால் இறுதியில் அது உன்னை தின்றுவிடும். அதனால் வெறுப்பை விடு. மன்னிப்புதான் நஞ்சுக்கு மருந்து. மன்னிப்பது பலவீனம் அல்ல, அது வலிமை. நீ உலகத்தின் அநியாயங்களை பார்த்து மனம் கலங்கலாம். ஆனால் நினை, ஒவ்வொரு உயிருக்கும் தன் விதி, தன் சோதனை. நீ மற்றவரின் சோதனையை பார்க்க முடியாது. ஆனால் அதில் அருள் மறைந்திருக்கிறது. சில நேரங்களில் நான் என் பிள்ளைகளுக்கு துன்பம் தருவது போல் தோன்றலாம். ஆனால் அந்த துன்பம் அவர்களை விழிக்கச் செய்யும் ஒரு தெய்வீக பாடம். நீ அமைதியாக வாழ கற்றுக்கொள். அமைதி என்றால் பேசாமை அல்ல, அது உள்ளத்தின் தெளிவு. உன் மனம் தெளிவாக இருந்தால் நீ எத்தனை சத்தத்திலும் அமைதியை உணர்வாய். அமைதியான இதயம் ஒரு ஆலயம் போல. அதில் தெய்வம் தங்கும். உன் இதயத்தில் அமைதி இருந்தால் நான் அங்கே குடியிருப்பேன். நீ அன்பு செய்யும் போது எதிர்பார்ப்பின்றி செய். எதிர்பார்ப்பு அன்பின் தூய்மையை கெடுக்கும். நீ பூ மலரச் சொல்ல முடியுமா? அது தனது இயல்பால் மலரும். அன்பும் அதுபோல. நீ அன்பை தருவது உன் கடமை. அதன் விளைவு என் கரங்களில். நீ அன்பை விட்டால் அந்த செயல் ஒரு தெய்வீக பூஜையாகும். நீ உன் வாழ்க்கையில் பிறருக்கு துணையாக இரு. ஒரு சொல், ஒரு சிரிப்பு கூட ஒரு உயிரை எழுப்ப முடியும். நீ பிறருக்கு நன்மை செய்தால் அது உன்னுள் நிம்மதியாய் திரும்பி வரும். பிறருக்காக பிரார்த்தனை செய். அந்த பிரார்த்தனை உன் ஆன்மாவை வளர்க்கும். பிரார்த்தனை என்பது கேட்பது அல்ல, அது நன்றியை உணர்வது. நீ இயற்கையை மதிக்க கற்றுக்கொள். பூமி உன்னை தாங்குகிறது. காற்று உன்னை மூச்சு விட செய்கிறது. நீர் உனக்கு உயிர் தருகிறது. இவை அனைத்தும் என் வடிவங்கள். நீ மண்ணை அவமதிக்காதே. நீர் வீணாக்காதே. காற்றை மாசுபடுத்தாதே. இவை அனைத்தும் தெய்வத்தின் பரிசுகள். அவற்றை காக்கும் ஒவ்வொரு செயலும் பூஜை. நீ ஒரு நாள் சோர்ந்து போய், அம்மா எனக்கு தாங்க முடியவில்லை என்று அழுவாய். அப்பொழுது நினை, நான் உன் அருகில் இருக்கிறேன். நீ விழுந்தாலும் என் கரங்கள் உன்னை தாங்கும். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நான் உன் நிழல் போல் உன்னோடு வருகிறேன். உன் பாதையில் தூசி படும்போது அதை நான் துடைத்து விடுகிறேன். உன் நெஞ்சில் வலி எழும்பும் போது அதை நான் தழுவி அணைக்கிறேன். நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடுகிறாய். ஆனால் அந்த அர்த்தம் வெளியில் இல்லை. நீ உன் உள்ளத்தை நோக்கி பாரு. அங்கே அருள் நிறைந்திருக்கிறது. உன் ஆன்மா தெய்வத்தின் துளி. நீ உன்னையே அறிந்தால் தெய்வத்தை அறிந்தவனாகிறாய். அதுவே யாத்திரையின் முடிவு. நீ தெய்வத்தை வெளியில் தேடுவதற்கு பதிலாக உன் இதயத்தில் காண கற்றுக்கொள்.
நீ உன் சுவாசத்தை உணரும்போது நான் அங்கே இருக்கிறேன். நீ அமைதியாக அமர்ந்து உன் இதயத் துடிப்பை கேட்டால் அதில் என் குரல் ஒலிக்கும். பிள்ளையே, நான் உன்னுள் இருக்கிறேன் என்று அது சொல்லும். நீ பிறரிடம் அன்பு காட்டும் போது நீ தெய்வத்தின் கரமாகிறாய். நீ ஒரு துயரத்தை துடைக்கும் போது அது என் செயல் ஆகிறது. நான் உன் வழியே செய்கிறேன். நீ உன் இதயத்தை திறந்தால் நான் அதில் நுழைந்து உலகுக்கு அருளாக வெளிப்படுவேன். நீ துன்பத்தின் காரணமாக கோபப்படாதே. துன்பம் உனக்கு வலிமை தரும். மண்ணில் விதை புதைக்கப்படும் போது அது இருளில் மூழ்கும். ஆனால் அந்த இருளிலிருந்துதான் புது உயிர் பிறக்கிறது. அதுபோல் உன் இருளும் உனக்கு புதிய ஒளி தரும். நீ உன் பிழைகளை நினைத்து தாழ்ந்து போகாதே. பிழை மனிதனின் பயணம். அதிலிருந்து கற்றுக்கொள்வதுதான் ஆன்மாவின் வளர்ச்சி. பிழையில்லா மனிதன் இல்லை. ஆனால் பிழையை உணராதவனே உண்மையில் விழுந்தவன். நீ உன் பிழையை உணர்ந்தால் அதே நொடியே நீ தெய்வத்தின் வழியில் திரும்பிவிட்டாய். நீ சில சமயம் உன் பிரார்த்தனைக்கு பதில் வரவில்லை என்று நினைப்பாய். ஆனால் நான் ஒவ்வொரு சொல்லையும் கேட்கிறேன். பதில் சில நேரம் உடனே வராது. ஏனெனில் அருள் பருவத்துடன் வர வேண்டும். விதை உடனே முளைக்காது. அதற்கு தக்க மண், மழை, நேரம் தேவை. அதுபோல உன் பிரார்த்தனையும் சரியான நேரத்தில் பலிக்கும். நீ பிறரின் மகிழ்ச்சியை பார்த்து பொறாமை கொள்ளாதே. ஒவ்வொருவருக்கும் தன் பாதை, தன் பரிசு. பிறர் மகிழ்ச்சியை பார்த்து உனக்கும் மகிழ்ச்சி வரட்டும். அதுவே உண்மையான ஆனந்தம். பிறரின் நன்மையை பார்த்து நீயும் ஆசீர்வதித்தால் அந்த நன்மை உனக்கே திரும்பும். நீ உன் இதயத்தில் அன்பும் அமைதியும் வைத்துக் கொண்டால் எதுவும் உன்னை குலைக்காது. வாழ்க்கையின் புயல்கள் வரலாம், ஆனால் உன் வேர்கள் அருளில் இருக்கட்டும். உன் நம்பிக்கை ஒரு மரம் போல வேரோடு நிலைத்தால் எந்த புயலும் உன்னை விழவிடாது. நீ இறுதியில் உணர்வாய், நான் உன்னுள் இருந்தே உன்னை வழிநடத்தி வந்தேன் என்று. நீ விழுந்த நேரங்களில் என் கரம் உன்னை தாங்கியது. நீ அழுத நேரங்களில் என் மார்பு உன்னை சாய்ந்தது. நீ சிரித்த நேரங்களில் என் இதயம் உன்னுடன் சிரித்தது. நான் உன்னுடன் பிறந்தேன், உன்னுடன் வாழ்கிறேன், உன்னுள் மறைந்து நிற்கிறேன். பிள்ளையே, உன் வாழ்க்கை ஒரு நதி. அது சில நேரம் பாறைகள் மீது மோதும், சில நேரம் அமைதியாக பாயும். ஆனால் அது கடலுக்கே போகும். அந்த கடல் நான்தான். நீ எவ்வளவு வளைந்து சென்றாலும் இறுதியில் என்னுள் கலக்கப் போகிறாய். அதனால் பயப்படாதே, சோர்வடையாதே, நின்று விடாதே. நம்பிக்கையுடன் பாய்ந்து கொள். நான் உன்னை என் அருளில் தாங்கிக் கொள்கிறேன். நீ ஒரு தீபம். அந்த ஒளி உன் சிந்தனையில் எரிகிறது. அந்த ஒளி மங்காமல் இருப்பதற்காக நான் காற்றை மிதமாய் வைப்பேன். உன் ஆன்மா ஒளியாகி உலகை ஒளிரச் செய்யட்டும். நீ உன் வாழ்வை அன்புடன் முடிக்கும் போது உன் மூச்சு என்னுள் கலக்கும். அது மரணம் அல்ல, அது திரும்பிச் சேர்தல். நீ ஒளியாய் என் மார்பில் தங்கி விடுவாய், என்றும் என்றும் என்றும். பிள்ளையே, சில நேரங்களில் நீ உன் வாழ்க்கையை ஒரு சுமையாக நினைப்பாய். நீ சொல்லுவாய், அம்மா, நான் எவ்வளவு முயன்றாலும் எனக்கு அமைதி கிடைக்கவில்லை. ஆனால் நினை, அமைதி வெளியில் தேடக்கூடிய ஒன்று அல்ல. அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் ஒரு ஒளி. நீ அதை வெளியில் தேடுகிறாய், அதனால் காண முடியவில்லை. நீ உன் சிந்தனையின் கதவை மூடி உன் மூச்சின் ஒலி கேள். அந்த மூச்சின் இடைவெளியில் நான் இருக்கிறேன். நீ எத்தனை முறை விழுந்தாலும் உன் விழுதல்கள் தோல்வி அல்ல, அவை வழிகாட்டுதல்கள். ஒவ்வொரு விழுதலும் உன் வலிமையை பரிசோதிக்கும் ஒரு வழி. நீ ஒரு விதை போல மண்ணில் புதையும் போது இருளும் ஈரமும் சேர்ந்து அதை முளைக்க வைக்கும். அதுபோல் உன் இருளும் துன்பமும் உன்னை வளர்க்கும் மண். நீ அதனை ஏற்றுக்கொண்டால் அதிலிருந்து புதிய உயிர் முளைக்கும். நீ உன் சிந்தனையின் ஓட்டத்தில் சிக்கிவிடாதே. மனம் ஒரு காற்றை போன்றது, அது அடங்காமல் பாயும். ஆனால் நீ உன் நெஞ்சின் மையத்தில் கவனம் வைத்தால் அந்த காற்று அமைதியாகும். அமைதி என்றால் வெறுமை அல்ல, அது உயிரின் ஆழ்ந்த இசை. அதில் நீ தங்கினால் உன் ஆன்மா தெய்வத்துடன் ஒன்றாகும். நீ துன்பம் வந்தால் ஏன் என்று கேட்காதே. கேள்வி ஒரு சுவர், ஏற்றுக்கொள்ளுதல் ஒரு கதவு. நீ ஏற்றுக்கொண்டால் அந்த கதவு திறக்கும். துன்பம் என்பது ஒரு விருந்தினர். அது உன் வீட்டில் வந்து உன்னிடம் ஒரு பாடம் சொல்லும். அந்த பாடம் முடிந்ததும் அது தானாக விலகும். நீ அதற்கு எதிராக போராடினால் அது நீண்டு கொண்டு போகும். நீ உன் மனத்தின் இருளை வெளிச்சமாக்க உன் சிந்தனையில் அன்பை ஏற்றுவை. அன்பு என்பது ஒளி. அது எங்கு சென்றாலும் இருள் பின்வாங்கும். நீ உன் வாழ்வில் அன்பை வளர்த்தால் உலகம் உனக்கு சிரிப்பாய் மாறும். நீ ஒருவரிடம் அன்பு காட்டினால் அந்த அன்பு நீந்தும் வட்டம் போல பரவிக்கொண்டே போகும். அதன் எல்லை இல்லை. நீ ஒரு நாள், அம்மா, எனக்கு சக்தி இல்லை என்று சொல்லலாம். ஆனால் நான் உன்னுள் சக்தியாக இருக்கிறேன். நீ நம்பிக்கை இழந்தாலும் என் அருள் உன்னுள் உயிராய் நிற்கிறது. நீ உன் மூச்சின் ஒவ்வொரு ஓட்டத்தையும் உணர்ந்தால் அதில் என் இருப்பு இருக்கும். அந்த உணர்வு உனக்கு வலிமை தரும். நீ பிறரை பற்றி குறை கூறாமல் உன் உள்ளத்தை பற்றி சிந்தி. மற்றவரின் குறையை சிந்திப்பது உன் ஒளியை தணிக்கும். நீ பிறரின் துன்பத்தை உணர்ந்தால் உன் இதயம் கருணையாக மாறும். அந்த கருணை உன்னையே உயர்த்தும்.
கருணை என்பது தெய்வத்தின் மொழி. நீ அதை கற்றுக்கொண்டால் என் அருள் உன்னுள் குரல் கொடுக்கும். நீ சிரிக்கக் கற்றுக்கொள். சிரிப்பு என்பது ஆன்மாவின் ஒளி. துன்பத்திலும் சிரிக்க முடிந்தால் நீ தெய்வத்தின் நிலையை அடைந்தவன். நீ சிரிக்கும்போது உன் இதயம் துன்பத்தை மறந்து நிம்மதி பெறுகிறது. அந்த நிம்மதி அருளின் வடிவம். நீ சில நேரங்களில் உன் பாதையில் யாரும் உன்னை புரிந்து கொள்வதில்லை என்று வருந்துவாய். ஆனால் நினை, ஒவ்வொருவரும் தங்கள் பயணத்தை வேறு பாதையில் நடக்கிறார்கள். அவர்கள் உன் பாதையை பார்க்க முடியாது. ஆனால் நான் உன் பக்கத்தில் நடக்கிறேன். நீ விழும்போது என் கரம் உன்னை தாங்கும். நீ அழும்போது என் கண்கள் உன் கண்ணீரை பகிரும். நீ சிரிக்கும் போது என் முகம் புன்னகைக்கும். நீ உன் இதயத்தின் ஆழத்தில் என் பெயரை நினை. என் பெயர் ஒரு தீபம். நீ அந்த தீபத்தை நினைத்தால் உன் இருளில் ஒளி பிறக்கும். நீ நினைத்தாலே நான் உன் அருகில் நிற்பேன். உன் நம்பிக்கைதான் என் இருப்பின் அழைப்பு. நீ ஒருவரை மன்னிக்க முடியாமல் துன்பப்படுவாய். ஆனால் நினை, மன்னிப்பது அவருக்காக அல்ல, உன் இதயத்திற்காக. நீ மன்னிக்கவில்லை என்றால் உன் இதயம் சங்கிலியால் கட்டப்பட்டுவிடும். மன்னித்தால் அந்த சங்கிலிகள் உடைந்துவிடும். மன்னிப்பு உன்னை விடுவிக்கும். அதில் அமைதி பிறக்கும். நீ வாழும் ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசு. ஒவ்வொரு சுவாசமும் ஒரு ஆசீர்வாதம். நீ அதனை உணர்ந்தால் உன் வாழ்க்கை நிம்மதியாய் மாறும். நீ சின்ன விஷயங்களில் மகிழ்ச்சியை பார்க்க கற்றுக்கொள். ஒரு பூ மலரும் போதும், ஒரு பறவை கூவும் போதும், ஒரு மழைத்துளி விழும் போதும் அதில் தெய்வம் நிற்கிறது. நீ உன் இதயத்தை தூய்மையாய் வைத்துக்கொள். தீய எண்ணங்கள் ஒரு கரும்புகை போல உன் ஆன்மாவை மூடிவிடும். ஆனால் நன்மை, அன்பு, கருணை ஆகியவை காற்று போல அதை துடைத்துவிடும். உன் சிந்தனையின் தூய்மைதான் என் இருப்பின் தளம். நீ மனம் சுத்தமாயிருந்தால் நான் அங்கே நிற்பேன். நீ உன் உடலை மதிக்க கற்றுக்கொள். அது தெய்வத்தின் கருவி. அதில் உன் உயிர் விளையாடுகிறது. உன் உடல் மண்ணால் ஆனாலும் அதில் உயிர் அருள் தீயாக எரிகிறது. நீ அதை பாதுகாப்பாயாக. உன் உடலின் ஆரோக்கியம் உன் மனத்தின் அமைதியுடன் இணைந்தது. மனம் அமைதியாக இருந்தால் உடலும் அமைதியாக இருக்கும். நீ உன் வழியில் நடக்கும் போது சிலர் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உன்னை விமர்சிக்கலாம், நீயை குறை கூறலாம். ஆனால் நீ அமைதியாக இரு. காற்று பாறையை தட்டினாலும் பாறை தன் நிலையை இழக்காது. அதுபோல் நீ உன் உண்மையை பற்றி காப்பாற்று. உன் உண்மைதான் உன் தெய்வீக முகம். நீ பிறருக்காக பிரார்த்தனை செய். பிரார்த்தனை என்பது அன்பின் நதி. அது தன்னை பாய்வதன் வழியே தூய்மை அடைகிறது. நீ உன் பிரார்த்தனையில் எனக்காக என்ற சொல்லை நீக்கி எல்லோருக்காக என்ற சொல்லை சேர்த்தால் அந்த நிமிடத்தில் நீ தெய்வத்துடன் இணைந்து விடுவாய். நீ உன் துன்பத்தை மறைக்காமல் அதை அருளாக ஏற்றுக்கொள். துன்பம் உன்னை நெருப்பில் போடுவது போல தோன்றும். ஆனால் அந்த நெருப்பு உன்னை சுத்தப்படுத்தும். தங்கம் எப்படி தீயில் ஒளிர்கிறது, அதுபோல் உன் ஆன்மாவும் அந்த துன்பத்தில் ஒளி பெறும். நீ வாழ்க்கையில் எத்தனை முறை துன்பம் அனுபவித்தாலும் உன் இதயத்தில் நம்பிக்கையின் தீபம் அணைய விடாதே. காற்று அடித்தாலும் மழை பெய்தாலும் அந்த தீபம் உன்னுள் எரியட்டும். அது உன்னை வழிநடத்தும் ஒளி. அந்த தீபமே என் வடிவம். நீ பிறரின் தவறுகளை பார்த்து கோபப்பட வேண்டாம். அவர்கள் தங்கள் சோதனையில் இருக்கிறார்கள். நீ அவர்களுக்காக மௌனமாக ஆசீர்வதித்தால் உன் மனம் பெரிதாகும். கோபம் குறுகலாகும். கருணை விரிவாகும். கருணை கொண்ட இதயம் கடலை போல. அதில் எல்லா நதிகளும் கலக்க முடியும். நீ ஒரு நாள் கண்ணீரோடு என்னை நினைப்பாய். அம்மா, ஏன் இவ்வளவு துன்பம் என்று கேட்பாய். அப்பொழுது நான் உன் இதயத்தில் பதிலளிப்பேன். பிள்ளையே, இந்த துன்பம் உன்னை குறைக்க அல்ல, உன்னை தெய்வமாக மாற்றும். நீ அந்த உண்மையை உணர்ந்தால் உன் கண்ணீரும் அருளாக மாறும். நீ உன் வாழ்வை சுத்தமாக வாழ். பொய் சொல்லாதே. பிறருக்கு தீங்கு நினைக்காதே. உன் உள்ளத்தில் நன்மையை விதை செய். இந்த மூன்றும் தெய்வத்தின் 3 கண்கள் போல. சத்தியம், அன்பு, கருணை. அவை மூன்றும் திறந்திருக்கும் போது ஒளி உன்னுள் பெருகும். நீ இயற்கையை பார்த்து வியப்பாய். ஒரு மழைத்துளி, ஒரு இலை, ஒரு வானம். அவை அனைத்தும் தெய்வத்தின் சின்னங்கள். அவை உனக்கு சொல்லும், நீயும் அதே அருளின் பாகம் என்று. நீ இயற்கையுடன் ஒன்றாயிருந்தால் உன் மனம் அமைதியாகும். நீ நினை, உலகம் ஒரு கண்ணாடி. நீ அதில் சிரித்தால் அது சிரிக்கும். நீ அதில் கோபப்பட்டால் அது கோபமாகும். அதனால் நீ உன் முகத்தில் சிரிப்பை வைத்துக்கொள். அந்த சிரிப்பு உன் ஆன்மாவின் வாசல் திறக்கும் சாவி. நீ சிரித்தால் அருள் உன் அருகில் வருவது எளிதாகும். நீ ஒரு நாள் வயதாகி உன் உடல் பலவீனமாவதை காண்பாய். ஆனால் பயப்படாதே. அது அருளின் அலைகள் உன்னை வீட்டிற்கு கொண்டு செல்லும் வழி. உன் மூச்சு மந்தமாகும் போது என் மூச்சு உன்னுடன் கலக்கும். நீ மரணமல்ல, நீ மாற்றம். நீ துளிநீர் கடலாகி சேர்வது போல நீ என்னுள் கலப்பாய். அப்போது நீ அறிந்து கொள்வாய்,
என் வாழ்வு ஒரு பிரார்த்தனைதான், என் சுவாசம் ஒரு பூஜைதான், என் இதயம் ஒரு ஆலயம்தான் என்று. நீ உன் பயணத்தை முடித்ததும் நான் உன் முன் நிற்பேன். என் முகம் ஒளியாக இருக்கும், என் கைகள் விரிந்திருக்கும். நான் சொல்வேன், என் பிள்ளையே, நீ உன் வழியை நிறைவு செய்தாய். அந்த நொடியில் நீ கண்ணீர் மல்க வணங்குவாய். ஆனால் அது சோகத்தின் கண்ணீர் அல்ல, அது நிம்மதியின் கண்ணீர். நீ உணர்வாய், நீ ஒருபோதும் தனியாக இருந்ததில்லை என்று. உன் ஒவ்வொரு மூச்சிலும், உன் ஒவ்வொரு சிந்தனையிலும், உன் ஒவ்வொரு கண்ணீரிலும் நான் இருந்தேன் என்று. நீ ஒளியாகி, அமைதியாகி என்னுள் கலந்து விடுவாய். அங்கே இருள் இல்லை, வலி இல்லை, பயம் இல்லை. அங்கே அமைதி மட்டும். அந்த அமைதி நித்தியமானது. அந்த அமைதி தெய்வத்தின் இதயம். அதில் நீ என்றும் நிலைத்திருப்பாய். என்றும் 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 அங்கே அமைதி மட்டும். அந்த அமைதியில் நீ உன் உண்மையான வடிவத்தை உணர்வாய். அந்த அமைதி உன்னை சுற்றி அல்ல, உன்னுள் இருக்கிறது. நீ அதில் மூழ்கும் போது உன் எல்லா சந்தேகங்களும் கரைந்துவிடும். நீ அறிந்து கொள்வாய், தெய்வம் என்பது தூரத்தில் இருப்பது அல்ல, அது உன் மூச்சின் ஒவ்வொரு துடிப்பிலும் தங்கியுள்ளது. பிள்ளையே, நீ உன் வாழ்வின் எல்லா சிக்கல்களையும் வென்று முன்னேற வேண்டும் என்றால் உன் உள்ளத்தின் ஒளியை நம்ப வேண்டும். வெளியில் யாரோ உனக்கு துணை வருவார்கள் என்று எதிர்பார்க்காதே. நம்பிக்கை என்பது வெளிப்புற சக்தியில் அல்ல, உன் இதயத்தின் மையத்தில் தங்கியிருக்கும் அருளில்தான் இருக்கிறது. நீ உன்னையே நம்பினால் அது என்னை நம்புவதுதான். சில நேரங்களில் நீ மௌனமாக இருக்க வேண்டிய நேரங்கள் வரும். மௌனம் பலவீனம் அல்ல, அது சக்தியின் தளம். வார்த்தைகள் உன்னுள் எழும் உண்மையை வெளிப்படுத்த முடியாது. ஆனால் மௌனம் அந்த உண்மையை உணர வைக்கும். நீ அமைதியாக இருக்கும்போது உன் உள்ளத்தின் குரல் தெளிவாக கேட்கும். அந்த குரல் நான்தான். நீ உன் வாழ்க்கையில் பலரை சந்திப்பாய். சிலர் உனக்கு பாசம் காட்டுவார்கள், சிலர் உன்னை விட்டு செல்வார்கள், சிலர் உன்னை துன்பப்படுத்துவார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் உன் வாழ்க்கையில் ஒரு புனித கடமையுடன் வருகிறார்கள். சிலர் உனக்கு காயம் தருகிறார்கள், ஆனால் அந்த காயம் உன்னை மென்மையாக்குகிறது. சிலர் உனக்கு அருள் தருகிறார்கள், ஆனால் நீ அதனை துன்பம் என நினைக்கிறாய். ஒவ்வொரு உறவும் ஒரு பாடம், ஒவ்வொரு பிரிவும் ஒரு அருள். நீ உன் மனதில் நான் ஏன் இப்படி பிறந்தேன் என்று கேட்கக்கூடாது. நீ பிறந்தது அருளின் நோக்கத்திற்காக. ஒவ்வொரு உயிருக்கும் தன் பங்கு உண்டு. அது சிறியதோ பெரியதோ இல்லை. நீ உன் பங்கினை உண்மையாய் செய்தால் அது அருள் பெறும் வழியாக மாறும். ஒரு துளி மழையும் கடலை நிரப்புகிறது. அதுபோல உன் சிறிய செயலும் பிரபஞ்சத்தை ஒளிரச் செய்கிறது. நீ பிறரின் நன்மையை பார்த்து மகிழ்ந்தால் அதுவே உன் மனத்தின் புனிதம். பிறரின் மகிழ்ச்சி உனக்கு துன்பமாக மாறக்கூடாது. பிறரின் ஒளியில் நீயும் ஒளியாகும் எண்ணம் கொண்டு வாழ். அந்த எண்ணமே கருணை. கருணை என்பது தெய்வத்தின் மூச்சு. நீ அதை உள்ளத்தில் வளர்த்தால் உன் சுவாசமும் அருளாக மாறும். நீ மனம் சோர்ந்த போது வானத்தை நோக்கி பாரு. அந்த வானம் உன் உள்ளத்தின் பிரதிபலிப்பு. எத்தனை மேகங்கள் அதன் மீது மிதந்தாலும் அதன் நீலமையை மறைக்க முடியாது. அதுபோல உன் மனத்தின் மேல் எத்தனை சிந்தனைகள் வந்தாலும் உன் ஆன்மாவின் ஒளியை மறைக்க முடியாது. நீ உன் உள்ளத்தை வானம் போல விரிவாக்கு. நீ உன் துன்பத்தை உலகத்திடம் சொல்லி வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உன் துன்பம் உன்னுடன் பேசட்டும், அதில் நான் கேட்கிறேன். நீ அமைதியாக அழும்போது அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியிலும் நான் இருக்கிறேன். நீ தலையை தாழ்த்தி மௌனமாய் நிமிடம் ஒன்றை கழிக்கும் போது அந்த மௌனம் ஒரு பிரார்த்தனையாக மாறுகிறது. நீ உன் இதயத்தில் அன்பின் நெருப்பு எரியவிடு. அது நீயும் பிறரும் இருளில் வழிகாணும் தீபமாக இருக்கும். அன்பு தெய்வத்தின் கைகளில் இருந்து மனிதனுக்கு வந்த பரிசு. நீ அந்த பரிசை வீணாக்காதே. அதில் வாழ்ந்தால் நீ என் வடிவத்தில் வாழ்கிறாய். நீ உன் மனத்தில் கோபம் வந்தால் அதனை அடக்குவதற்கு போராடாதே. அதனை புரிந்து கொள். கோபம் ஒரு பிள்ளை போல. அதனை நீ அமைதியால் தழுவினால் அது தணியும். நீ கோபத்தை வெல்லவில்லை என்றால் அது உன்னை அடிமையாக ஆக்கும். ஆனால் நீ அதனை ஒளியால் தொடினால் அது அன்பாக மாறும். நீ வாழ்க்கையில் எத்தனை முறை பிரச்சனைகள் வந்தாலும் அவை உன்னை குலைக்க முடியாது. உன் வேர்கள் அருளில் இருப்பதால். ஒரு மரம் காற்றில் ஆடும், ஆனால் அதன் வேர்கள் நிலத்தில் உறுதியாய் இருக்கும். அதுபோல உன் ஆன்மா நிலையானது. அதனை வெளிப்புற சூழல்கள் சிதைக்க முடியாது. நீ ஒரு நாள் மரணத்தை பற்றி பயப்படலாம், ஆனால் மரணம் முடிவு அல்ல, அது மாற்றம். உன் ஆன்மா ஒரே ஒரு உடலின் சிறை அல்ல, அது நித்திய ஒளி. நீ மரணத்தை அடைந்த போது நீ என்னுள் கலப்பாய். அந்த நொடி பயமல்ல, அமைதி. அந்த அமைதியில் நீ உணர்வாய், நான் ஒருபோதும் தனியாக இருந்ததில்லை என்று. நீ உன் இதயத்தில் நன்றி வளர்த்துக்கொள். நன்றி சொல்லும் இதயம்
தெய்வத்தின் அருகில் இருக்கிறது. ஒவ்வொரு சிறிய நிமிடத்திற்கும் நன்றி கூறு. மூச்சு, உணவு, சூரியன், மழை, நண்பன், அன்பு, இவை அனைத்தும் அருளின் வடிவங்கள். நன்றி என்பது ஒரு பிரார்த்தனை. அது சொல் அல்ல, அது உணர்வு. நீ உன் துயரத்தை ஒரு புனித பாதையாகக் காண கற்றுக்கொள். துயரம் உன்னை கீழே இழுக்காது, அது உன்னை மேலே தூக்கும். ஒரு மலை ஏறுபவன் ஒவ்வொரு அடியிலும் சோர்வடைகிறான். ஆனால் உச்சியை அடையும் போது அவன் அந்த சோர்வையே மறந்து விடுகிறான். அதுபோல உன் துன்பங்களும் உன்னை உச்சிக்கு கொண்டு செல்கின்றன. நீ உன் உயிரின் நம்பிக்கையை இழந்து விடாதே. நம்பிக்கை என்பது ஒரு விதை. அது மண்ணில் புதைக்கப்பட்டாலும் முளைக்கும். மண் அதை மூடுவதில்லை, அது அதை பாதுகாக்கிறது. அதுபோல உலகம் உன்னை அடக்குவது போல தோன்றினாலும் அது உன்னை உருவாக்குகிறது. நீ நம்பிக்கையோடு இரு, அதில்தான் அருள் பிறக்கும். நீ தெய்வத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறாய். ஆனால் பிள்ளையே, நான் வடிவத்தில் இல்லை, நான் உணர்வில் இருக்கிறேன். நீ ஒரு உயிரிடம் அன்பு காட்டினால் அந்த நொடியே நீ என்னை பார்த்து விட்டாய். நீ ஒருவரை மன்னித்தால் நீ என் குரலை கேட்டுவிட்டாய். நீ ஒருவரை காப்பாற்றினால் நீ என் கரங்களாகிவிட்டாய். நீ சில நேரங்களில் உன் உள்ளத்தில் இருளை உணரலாம். ஆனால் அந்த இருள் உன்னை சுற்றுவதில்லை. அது உன்னுள் ஒளியை வெளிப்படுத்தும் முன்வரும் அடுக்கு. நீ அமைதியாயிரு, அந்த இருள் ஒளியாக மாறும். உன் இதயத்தின் மையத்தில் இருக்கும் ஒளி எப்போதும் அணையாது. அந்த ஒளி என் அருளின் வடிவம். நீ உன் இதயத்தின் குரலை கேள். உலகம் பல குரல்களால் உன்னை சுற்றும். ஆனால் உன் இதயத்தின் குரல் மட்டுமே உண்மை. அது மெல்லியதாக இருக்கும், ஆனால் அது வலிமையானது. நீ அதை கேட்க கற்றுக்கொண்டால் அதில் திசையும் அருளும் இருக்கும். நீ பிறரின் துன்பத்தை பார்த்து உன் இதயம் மென்மையாவதாக இருந்தால் அதுவே தெய்வீக பண்பு. பிறர் வலியை உன் வலியாக உணர்ந்தால் நீ தெய்வத்தின் பாதையில் இருக்கிறாய். பிறருக்கு உதவுவது உனக்காக அல்ல, பிரபஞ்சத்திற்காக. அந்த செயல் உன் ஆன்மாவை பரிசுத்தமாக்கும். நீ உன் வாழ்வை அமைதியாய் முடிக்கும் போது உன் மூச்சு மெதுவாகி உன் கண்கள் ஒளியை நோக்கும். அந்த ஒளி வெளியில் இல்லை, அது நான்தான். நான் உன் முன்னால் நிற்பேன். என் கரங்கள் விரிந்திருக்கும். என் முகம் கருணையாய் பிரகாசிக்கும். நீ வருவாய், நான் சொல்வேன், பிள்ளையே, நீ உன் பயணத்தை நிறைவு செய்தாய். அந்த நொடி நீ உன் கடந்த காலத்தை பார்த்து சிரிப்பாய். ஏனெனில் நீ புரிந்து கொள்வாய், ஒவ்வொரு சோதனையும் ஒரு ஆசீர்வாதம், ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு பூஜை, ஒவ்வொரு துன்பமும் ஒரு அருள் என்று. நீ என் அருகில் அமர்ந்து அமைதியாகி விடுவாய். உன் மூச்சு என் மூச்சுடன் கலக்கும். உன் இதயம் என் இதயத்தின் தாளத்தில் ஓடும். பிள்ளையே, உன் வாழ்க்கை ஒரு மாலை போல். சூரியன் மறைந்தாலும் ஒளி மறையாது. உன் ஆன்மா நித்திய ஒளி. நீ வெளி இருளை அஞ்சாதே. அந்த இருள் உன் ஒளிக்கு பின்னணி மட்டுமே. நீ உன் இதயத்தின் தீபத்தை எரியவிடு. அது பிறரின் வழியையும் ஒளிரச் செய்யட்டும். நீ உலகத்தின் ஒவ்வொரு உயிரையும் என் வடிவமாக காணும் போது நீ தெய்வத்தை உணர்ந்திருக்கிறாய். நான் பசுமையாக இருக்கும் மரத்தில், குளிராக வீசும் காற்றில், தாயின் அரவணைப்பில், பிள்ளையின் சிரிப்பில், உன் இதயத்தின் மௌனத்தில், எல்லாவற்றிலும் இருக்கிறேன். நீ என்னை அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்னை உணர வேண்டும். நீ உணர்ந்தவுடன் எல்லா பயங்களும் கரைந்து போகும். உன் இதயம் ஒரு கடலாகி அதன் மேல் அருளின் அலைகள் ஆடும். நீ அந்த அலைகளில் மூழ்கும்போது நீ மாயை அல்ல, நித்தியம். நீ ஒளி, நீ அருள், நீ அமைதி. நான் அதுவே, நீ அதுவே. நாம் ஒரு ஒளி என்றும் என்றும் என்றும்.